இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐஆர்எக்ஸ் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? லுலு சபால இருந்து காதல் ஸ்பூஃப் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஒத்தகையா? ஹலோ, ஏதோ ஒண்ணு பேசி தொலைக்க வேண்டியதானே. அக்கா பேசுது. ஆனா அக்கா தான் தினம் என்கிட்ட பேசிட்டு இருக்கா. தங்கச்சி தான் கழுத பேசவே மாட்டேங்குது. காலில இருந்து 500-600 தோத்துட்டு இருக்கா. இப்ப வந்து விளையாடாதுன்னு சொல்ற. விட்ட காசை பிடிக்கிற வரைக்கும் விளையாண்டுட்டு தான் இருப்பேன். ஐயோ அண்ணா, உங்க பொண்டாட்டி அவசரமா கூப்பிடுது இல்ல. அவசரமா கூப்பிட்டா போக வேண்டியதாடா. அதை விட்டு போட அண்ணன் கிட்ட பர்மிஷன் கேட்டு இருக்கா. வேணா நான் போட்டா பொண்டாட்டி பாய் முன்னு கவனிடா. அண்ணா போன்ல கூப்பிடுறாங்க. அட நேர்ல கூப்பிடுறதுக்கு வெக்கப்பட்டு போன்ல கூப்பிடுறாங்க. பொண்டாட்டியை பத்தி தப்பா பேசுனா வெச்சு சொல்லி போட்டு குடா போன. எதுக்கு நீ போன் பண்ண? என்னால ஜென்னிக்கிட்டு தான் இருக்க. என்ன சொல்றீங்க? வாய மூட்டல வெண்டி எங்கல போனா? என்னது மாவரைக்கு போனவன் இன்னும் வீட்டுக்கு வரலையா? அப்ப ராத்திரிக்கு டிஃபன் ஹோட்டல்ல தான் வாங்கிக்கிறேன். ஆமா, பசிக்கல. ஒத்த பிள்ளைய பத்திரமா பாதுகாக்க தெரியல. இதோ வரண்டி வா. சுந்தானி சிரிக்கீங்களா? மாவரைக்க நீங்க போகாம ஐஸ்வர்யாவை எதுக்கடி அனுப்புனீங்க? உங்களை சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? உனக்கு இடுப்புல வேட்டியா அடிக்க மாட்டேன் தான் பெல்ட் கட்டிட்டேன். அத்த உரிமை அடிக்க வேண்டி அண்டர்வேரோட நிக்கிறப்ப நான் அண்டர்வேரோட நிக்கிறேனோ இல்ல ஆணி வேரோட நிக்கிறோம்? இப்ப அதுவா முக்கியம்? ஐஸ்வர்யாவை காணோண்டா. யோ, இப்படி கத்தியே ஏயா ஊரை கூட்டுற? இது நம்ம பொண்ணோட மான பிரச்சனையா? காது வச்ச மாதிரி தான் பேசணும். என்ன பண்ற? காது வச்ச மாதிரி பேசுற. அப்படியே விட்டா காது கீச்சும். வாயா போய் ஐஸ்வர்யா தேடலாம். சூப்பர்ல. இந்த வயசுல கூட லவ் பண்ணுவாங்க. நான் மனோகர் நினைச்சேன். நல்ல வேலை சந்தியாவா மனோகர் போடல. வந்துட்டாரு. ஓ ஃப்ரெண்டா? உன்னை டச் பிளேட் வாங்க சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? நீ போட்டு ஆடிட்டு வந்து நிக்க. என்ன லேட்டா? ஏன் லேட்டா? 2வது மாடியில இருக்கிற கடைக்கு லிஃப்ட்ல போனா திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஓ, அந்த பையன் குட்டி பையன். உன்னை எவ்வளவு லிஃப்ட்ல போக சொன்னீங்க? படி இருக்குல, ஏறி போக வேண்டியதானே? இப்படி கேப்பேன்னு தெரியும்டா. அதான் லிஃப்ட் விட்டு படிக்கட்டு வழியா இறங்கி வந்த. அப்பவும் கரண்ட் கட் ஆகி 3 மணி நேரம் படிக்கட்டு நின்னு தெரியுமா? எடுபட்ட மேல ஏன்டா லேட்டுன்னு கேட்டா என்ன காரணம் சொல்ல பாரு. ஒண்ணா ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. இப்படியே பாத்துட்டு இருந்தா எப்படி? வண்டியில என்னன்னு பாக்குறது? வண்டியில என்னடி பாக்குறது? டயர்ல சாணி ஓட்டி இருக்குது, டேங்கர்ல காக்கா கக்கா போயிருக்குது. வேற என்ன தேடி பாக்குறது? ஸ்டூபிட், வண்டி ஓட மாட்டேங்குது. வண்டி ஓட மாட்டேங்கா? இப்ப ஓடும் பாருடி. ரெடி ஸ்டார்ட். 1 2 3. இப்ப எதுக்கு 1 2 3 சொன்னா? ஓட்ட பந்தயத்துல 1 2 3 சொன்னா எவ்வளவு பேர் ஓடுறாங்க? 1 2 3 சொன்னா இந்த வண்டி ஓடாதா? அடிக்க அடியில நீ தான் ஓடுற. வண்டியில என்ன பிரச்சனை கேட்டா? காத்து இல்ல. காத்து இல்லையா? ஆலமரத்தடியில உட்காரு, நல்லா காத்து செல்ஃப் வரும். அவங்க என்ன கேட்டாங்க? நீ என்ன கேட்டுட்டு இருக்க? ஏமா இது என்ன பஞ்சர் ஓட்ட கிடையா? காத்துல அது இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது மெக்கானிக். சரி, காத்து அடிக்கலன்னா பரவாயில்ல, ஒரு தடவை ஓட்டி பார்க்க சொல்லுடி.
வேலை செய்ததுக்கு போல நீ சம்பளம் கொடுக்கல. இதுல வேற ஓட்டி பார்க்க சொல்றேன். ஐயோ மண்ணாங்கட்டி உன்னை என்ன ஓவர் டைமா பார்க்க சொன்னேன். வண்டியை ஓட்டி பையா. இவன் காக்கா ஓட்ட மாட்டான். இவனை போய் ஓட்டி பார்க்க சொல்றேன். குடும்பம் நான் ஓட்டுறேன். ஒரு ஸ்டைலா உட்கார சைடா உட்காந்து அதே என் கனவோடு வருபவனோ என் மனதோடு வாழ்பவனோ என் உயிரோடு கலந்தவனோ என் வயதோடு கலந்தவனோ என் இதழோடு சிரிப்பவனோ என் நிலவோடு விழிப்பவனோ உங்க மெக்கானிக்கே ஒன் சைடு அடிச்சிட்டு வராரு. வண்டி ஓட்டுற பண்ணா நடக்கிறப்ப கூட ஒன் சைடு தான் அடிச்சிட்டு வருவான். வண்டியில நல்லா தான் இருக்கு, லிவர்ல தான் பிரச்சனை. என்னது லிவர்ல பிரச்சனையா? எம்பிட்டு செலவாகும்? கிட்டத்தட்ட 35,000 ரூபாய் செலவாகும். ஐயோ அம்பிட்டு செலவாகுமா? பின்ன எங்களுக்கு தெரியாதா? எங்க அப்பனுக்கு லிவர் ஆபரேஷன் பண்ணும்போது 35,000 ரூபாய் செலவாச்சு. வண்டியில இருக்கிற லிவர் கட்டு போனதை பத்தி சொல்லிட்டு இருக்க. உங்க அப்பா குடிச்சிட்டு காடு போன லிவர் பத்தி பேசிட்டு இருக்க. என்னடி காக்க புகை செஞ்சுட்டு வண்டி எடுத்து போங்க. பொம்பளை இல்ல, பொம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணுகிறாளுங்க. நக்கலா ஆள் வருது தெரியுதுல்ல, ஓரமா போக வேண்டியதானே? ஏய் நாங்க இதுக்கு போறோம், ஓரமா போக சொல்றேன். தெரிச்சாடி ஆளாளுக்கு எவறீங்க? பிரேக் போடலாம்ல? பிரேக் போட்டா விளம்பரம் வந்துரும்ல. ஐயோ என்னப்பா பேச்சு? வா நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். பாப்பா எங்க மாமா அங்கதான் இருக்காரு. உங்க மாமா என்னடி மாமா? எங்க பெரியப்பா அங்கதான் இருக்காரு. அவங்க மாமா போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்காரு. உங்க பெரியப்பா அந்த திரேட்டு லாக்கப்ல இருக்காரு. போட்டுமே இவங்க மாமா 1 மாசமா தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. எங்க பெரியப்பா 6 மாசமா இருக்காரு. யாருக்கு பவர் ஜாஸ்தின்னு பாப்போமா? இங்க பாருமா, துட்ட எடுத்து வச்சு எடுத்த காலி பண்ணு போக. ஐயே ஓட்ட வண்டியை வச்சுட்டு என்ன பந்தா காட்டானுங்க பாருடி. வாடி ஏம்பா ஓட்டத்தானே வண்டியை வச்சிருக்கோம், ஓட்ட வண்டின்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன கொஞ்சம் குடி, எதுக்கு அடிக்கிறதான குடி. மண்டியா வண்டியை ஸ்டார்ட் பண்ற, பின்னாடி புகை வருதான்னு பாரு. என்னவா சொல்ல போறாரு. டேய் புகை வருதா? புகை வரலங்க. நல்லா பாருடா. அட புகை வரலங்க. வண்டி பின்னாடி வா. புகை வரலன்னு சொல்லு. சைலன்ஸ்ல புகை வருதான்னு பாருங்க. என் டிக்கில பாத்துட்டு वो तिट्टू रो कोई हम நக்கலா 60 வயசு கடல் மாதிரி நடந்துங்க. ஆளையும் மூஞ்சியும் பாரு. என்னடி கக்க பக்க பக்க சிரிக்கிறா பார்த்தாலா? என்ன பார்த்தா வயசு பையன் மாதிரி தெரியுதா? என்கிட்ட வச்சுக்கிட்ட தரிசாயிடுவா. எங்கே நான் போனாலும் என் வாழ்வில் என்றும் உன்னிலையில் இளைப்பாற வருவேன். நல்ல வேலை இன்னைக்கு அண்டர்வேர் போட்டுட்டேன். நீ எதுக்கு இங்க வந்த? நிலம புரியாம விளையாடாதடா. நான் ஐஸ கூட்டு வந்து அங்க நிக்க வச்சிருக்கேன். ஐஸ கூட்டு வந்து இல்லையா? இந்தா நீ ஒண்ணு துண்டு எனக்கு ஒண்ணு வாங்கியா. நான் என்ன குச்சி ஐஸா சொன்னேன்? குச்சி உன்னுட்டு நம்ம ஊர்ல அடைவாள ஒரு ஐஸ்வர்யா கழுவி அவளை இழுத்துட்டு ஓடி வந்துட்டான். டேய் நீ 4 பேர் நடந்து வந்தாலே நாக்கு தெளி செத்து போடுவேன். ஏத்து ஓடி வந்துட்டு தூங்குறான எழுப்பி ஏன்டா புழுவுற?
நீ தாண்டா என்ன காப்பாத்தணும், கை விட்டுறாதடா. ஆமா, கை விட்டா மட்டும் அப்படியே கத்த கத்தையா வச்சுக்கிறாரு. கை விட கூடாதுன்னா ரவுண்ட் நெக் டி-ஷர்ட் போட்டுக்கிறாரு. டேய் நான் உன் தாத்தாடா. டேய் நீ பண்ண காரியத்துக்கு உன்னை தாத்தான்னு சொல்ல கூடாதுடா. மெட்ராஸ் பாஷையில வேற மாதிரி சொல்லணும். வா போலாம். ஒண்ணுதான் கேடு. வேற நீங்க 2 பேரும் ஊரை விட்டு ஓடி வந்தீங்களா? அது உங்க வீட்டுக்கு தெரியுமா? தெரியும்டா பேரா. இது தெரியுமா? அவங்க வீட்டுக்கு தெரியும், அவங்க வீட்டுல இருக்கிற யாருக்கு தெரியாது. மொக்க ஊந்தாலும் மொக்க போறது நித்தவே மாட்டேல்ல நீ. டேய் ஸ்டீவா, அங்க பாத்தியா ஒரு செம்ம கட்டை. தொடப்ப கட்டை. அதுவா செம கட்டை? அது ஏதோ ஒரு கிழங்கட்டை. எந்த கட்டையா இருந்தானடா எடுத்து வச்சா விறகு காவ போகுது. பார்த்தா பசுமரம், படுத்து புட்டா நெடுமரம், சேர்த்தா விறகு காகுமா ஞான தங்கமே தன. ஐயோ முருகா, போய் நீ இந்த இடத்துல நிக்க வைப்பேன். உன்னை இங்க நிக்க வைக்காம 50,000 ரூபாய் டெபாசிட் கட்டி ஆண்டிப்பட்டி தொகுதியில நிக்க வைப்பாங்க. வயசுக்கு தகுந்த காரியமா பண்ணிக்கிறீங்க 2 பேரும். ஏதோ பண்ணிட்டோம்ப்பா. அதுவும் முக்கியம், நாங்க 2 பேரும் தனியா தங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணுப்பா. என்னது தனியா தங்கதா? இந்த பாரு முருகா, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கூட தனியா தங்க மாட்டேன். அஞ்சு பக்கத்துல இருந்தா பத்திக்கும். தங்க நைட்டு ஜாக்கை ஏன் வச்சிக்க? பஞ்சு முட்டாய் மாதிரி தலைய வச்சுன்னு 2 பேரும் பஞ்சு டேலாக்கா பேசுறீங்க. உங்க 2 பேரும் நானே கிருஷ்ணா ஊத்தி கோத்திடுவேன். மரியாதையா வாங்க வீடு பார்க்க போலாம். சார், வீடு காலியா இருக்கா? வீடு காலியா? டிவி, ஃப்ரிட்ஜ், கட்லி, பீரெல்லாம் வாங்கி போட போறியா? அது இல்ல சார், வாடகை கிடைக்குமான்னு கேட்டேன். அப்படி கேளு. வீடு யாருக்கு? இவங்களுக்கு தான். கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணத்தை தவிர மத்த எல்லாம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னால எல்லாம் பண்ணிடுங்க. கல்யாணம் மட்டும் பண்ணாதீங்க. முதல்ல போய் கல்யாணம் பண்ணிட்டு வாங்க. அப்பளுக்கு வீடு தள்ள இன்னான்னு கேளு. வாங்க, ரத்த காலி பண்ணுங்க. நாங்க என்னடா பாவம் பண்ணோம்? காதலிக்கிறது தப்பா? காதலிக்கிறது தப்பே இல்லடா. கட்டையில போற வயசுல 2 பேரும் காதலிக்கிறது பாத்தீங்களா? இதுதான் பெரிய தப்பு. அப்ப கபிலா சார்லஸ் காதலிக்கலையா? டேய், அவங்க ராஜ பரம்பரை. இங்க காதலிப்பாங்க, நிலால போய் ஃபர்ஸ்ட் நைட் வச்சுப்பாங்க. நீ காலங்காத்தால கப்பு டீ கடை சொல்லி குடிக்கிற நாய் நீ. கபிலா சார்லஸ் பத்தியா பேசுற? ஐயோ முருகா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. ஐயோ, நான் புடவை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லீங்க. இன்னைக்கு ஒரு நைட் அட்ஜஸ்ட் பண்ணீங்க, நாளைக்கு காலைல வீடு பாத்துடலாம். இன்னைக்கு ஒரு நைட் எப்படி அட்ஜஸ்ட் பண்றது? நீ கவலைப்படாத. தேவி தியேட்டர்ல போய் ஒரு படத்தை பார்த்துட்டு அங்க இருந்து திண்டிவனம் பஸ் பிடிச்சு போயிட்டு திரும்பி வந்தாலே பொழுது விடிஞ்சிடும். எதுக்கு ராஜா உனக்கு அவ்வளவு கஷ்டம்? உங்க வயசுக்கு 4 பேர் நடந்து போனீங்கனாலே பொழுது விடிஞ்சிடும். போட ஐயோ, எப்படி மாட்டிக்கிட்டாங்க? வந்துட்டாங்களா? எவ்வளவு தைரியம் தான் பச்சை குழந்தையோட மனசை மாத்தி கூட்டு ஏன்னா பொறி குட்டா கூட சப்பி சப்பி சாப்பிடுற பல்லு போன கேள்வியை பார்த்து பச்சை குழந்தைன்ற என்னைக்கு இருந்தாலும் அப்ப எனக்கு பச்சை குழந்தை தான்டா. டேய், இப்படி சொல்லி சொல்லி தாண்டா 60 வயசு வரைக்கும் இது கல்யாணம் பண்ணாம வீட்டோட வச்சிருக்கீங்க. 60 வயசெல்லாம் ஒரு வயசாடா? 60 வயசுலாம் ஒரு வயசு இல்ல, ஒரு வயசுதான் ஒரு வயசு. வாய முறா, ஏடி கிழவி, இப்படி ஓடி போய் நம்ம குடும்ப மானத்தை கப்பல்ல ஏத்திட்டியடி. உங்க மானத்தை மாட்டு வண்டிலயே தள்ள வண்டிலயே ஏத்தாம கப்பல ஏத்திட்டேன்னு நினைச்சு கருவி பிடிக்கலையா? எங்க கல்வியை இழுத்துட்டு போனது இல்லாம எங்க கிட்டே எகதாரமா பேசுறியா? அவனை அடிச்சு கொல்லுங்கடா. அடிக்காதீங்க, முருகன் அடிக்காதீங்க, பேராடி அடிக்காதீங்க. ஐயோ முருகன் அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. பேராடி நீ சொன்னதா நான் கேக்குறேன்டா. அவரை விட சொல்லுடா. அடிக்காதீங்க, அவரை அடிக்காதீங்க. முன்னாடி இருக்குமா? என்ன அடிக்காதீங்க, அப்படியே அடிங்க, அப்படியே அடிங்க, அடிக்காதீங்க. கொண்டே போட்டுறேன். ஐயோ வேணடா. ஓ, அவ்வளவுதானா? ஓ, பைத்தியம் ஆயிட்டாரா? என்னது?
நல்லா இருந்துச்சு. ஆனா இது உல்டாவா பண்ணி வயசா எல்லாம் புரியுது இதுல. எங்க இருந்தாலும் love பண்ணாலும் விட மாட்டாங்க, சேர்த்து வைக்க மாட்டாங்க. நீ வயசானாலும் உனக்கு கிடையாது. நல்ல வேலை நான் ஒரு செகண்ட் ஐஸ காணனாலே மணவர போட்டு திரும்பியும் மணவர போட்டு நானும் அப்படிதான் நினைச்சேன். நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்